Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் இன்டர்நெட் காஃபி சிமுலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கேம் வந்து உங்களோட ஃபீனிக்ஸ் சோர்ஸில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக வந்து ப்ளே பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து நம்மளோட டியர் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவங்க பேர் நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அவருக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து இந்த ஒரு கேமை இன்டர்நெட் காஃபி சிமுலேட்டர் இந்த ஒரு கேமை ஃபீனிக்ஸ் சோர்ஸில் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி பர்ஃபெக்ட் வந்து ப்ளே பண்ணுறது, அதாவது வந்து கீ மேப்பிங் எல்லாமே எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டதாவில். ஸோ இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீனிக்ஸ் சோர்ஸில் வந்து இன்டர்நெட் காஃபி சிமுலேட்டருங்கிற ஒரு கேம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேம் வந்து ஆண்ட்ராய்டில் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் பிசியில் வந்து ப்ளே பண்ணும்போது, அதாவது விண்டோஸில் வந்து ப்ளே பண்ணும்போது ஹை கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ லோ எண்ட் பிசியில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேங் ஆகும். நம்மளால் இப்போ கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் அப்படின்னா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கிராஃபிக்ஸ் லெவல் வந்து 1 GB இல்லாட்டி இந்த 2 GB இன்டர்னலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து ஹேங் ஆகும். ஸோ உள்ள லோடாகியே சில லேப்டாப்லாம் போகாது. அந்தளவுக்கு வந்து ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோனுக்கு ஏற்ற போல் வந்து அதுக்கு சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அதே கேம் தான் வந்து ப்ளே பண்ண முடியும். ஏன்னா ஃபோனில் விளையாடும்போது கொஞ்சம் போல் வந்து நல்லா ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். ஸோ அதே வந்து நம்ம ஃபீனிக்ஸ் சைஸில் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தானே. ஸோ ஃபீனிக்ஸ் சைஸில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். அண்ட் சும்மா இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறது டஃப் தான். மவுஸ் என்ன உங்களுக்கு விசிபிளாக தான் இருக்கும். மவுஸ் என்ன போகவே போகாது. அதுக்கு நீங்கள் ஃபோன்லேயே ஒரிஜினல் ஃபோன்லேயே வந்து ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபீனிக்ஸ் சைஸில் அதாவது உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஒரு கேமோட நேமை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கேம் வந்துடும். ஜஸ்ட் 200 MB தான் வரும் இந்த ஒரு கேமு. ஸோ இந்த ஒரு கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா நான் ப்ளே கொடுக்கல, ஓப்பன் கொடுக்கல, ஜஸ்ட் நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ இதை ப்ளே ஸ்டோரை. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மவுஸ் வந்து விசிபிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முன்பா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கேம் ஹெல்ப்பர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வந்து இந்த கேம் ஹெல்ப்பர் எதுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சில கேம்ஸ்லாம் வந்து அந்த ஒரு கீ மேப்பிங் செட்டிங்ஸ் வரல அப்படின்னா இந்த கேம் ஹெல்ப்பரில் போய்ட்டு அந்த கேம் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கீபோர்டு அந்த கீ மேப்பிங் வரும். அண்ட் உங்களோட மவுஸை வந்து விசிபிள் பண்ணி வச்சுக்கிறது, விசிபிள் பண்ணாமல் வச்சுக்கிறது, எல்லா செட்டிங்ஸுமே, அதாவது கேமோட செட்டிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த கேம் ஹெல்ப்பர் இருந்தால் வந்து கன்ஃபார்மில் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ சில பேர் வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கேம் ஹெல்ப்பரை செட்டப் பண்ணுறதே மறந்துடுறாங்க. சில கேமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடாப்ட் ஆகிக்கணும். பட் சில கேமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகாது. நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ என்னடா தொண்ணு பேசிட்டு இருக்கேன் ஒன்றுமே புரியல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் பண்ணுறது அப்படி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். கேம் ஹெல்ப்பர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கேம் ஹெல்ப்பர் ஓப்பன் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு, அதாவது கேமை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களோட கேம் வந்து இந்த இடத்துல வந்து விசிபிள் ஆகும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஆட் பண்ணல அப்படின்னா இந்த கேம் வந்து இந்த இடத்துல விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு சிமுலேட்டர் கேம் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த மாதிரி இது ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆன பிறகு இந்த இதில் கீ மேப்பிங் சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்து எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு கேமுக்கு வந்து கீ மேப்பிங் செட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து வந்து ஓப்பன் கொடுக்கலாம், இல்லாட்டி வெளில வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஓப்பன் கொடுக்குறேன். இந்த ஒரு கேம் வந்து ஓப்பன் ஆகுது. அது வித் கீ மேப்பிங் கூட ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ தான் அது ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் போல் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மேலே வந்து கீ மேப்பிங் வந்து காணாம போச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து கீ மேப்பிங் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த கண்ணு தான் கீ மேப்பிங். அது வந்து சில பேருக்கு தெரியலை. மேபி அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த கீ மேப்பிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எந்த ஒரு கேமை வந்து ப்ளே பண்ண முடியாது. சில வாட்டி வராது. மறுபடியும் சின்னது பண்ணிவிட்டு மறுபடியும் பெருசு பண்ணிங்க அப்படின்னா மேலே வரும். ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுங்கள். பெருசாக மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல கண் அந்த ஐக்கான் வந்துடும். ஸோ அதுக்கு உள்ள கேம் உள்ளே போனதுக்கு பிறகு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போயிடுறேன்.
இந்த மாதிரினா வந்து அது கேம் விளையாடுறவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த கேம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேம் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா 50 lakhs இப்போ இருக்கிறாங்க. ஸோ போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூட ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கேமு. பார்க்கலாம் நான் இப்போது வரக்கூடிய நாட்களில் தெரியும். ஸோ இந்த ஒரு கேம் வந்து எந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஹீட் பண்ணது முக்கியமான காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுகிட்டே இருந்தார். ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை பற்றி போடுறீங்க, பட் எனக்கு வந்து முக்கியமானது வந்து அதாவது என்ன காஃபே சிமுலேட்டர் இந்த ஒரு கேம் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்மாக வந்து ஃபீனிக்ஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அதை பற்றி வீடியோ போடுங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் போடக்கூடிய எல்லா வீடியோலையுமே இந்த ஒரு கமாண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருக்காரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஸோ அந்தளவுக்கு வந்து வெறி கொண்டு கிடக்குற அவர். ஸோ எதுக்கு ஆகுதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு கேமு. ஸோ இந்த ஒரு கேமை பற்றி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த ஒரு கேமை பற்றி வீடியோக்கள் வரும். ஓகே, ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு கேம் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து கண்ட்ரோலில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மவுஸ் இருக்குது இல்லையா, ஸோ நான் வச்சுருக்கிறது இந்த ஒரு கர்சர். ஸோ இந்த கர்சர் வந்து இன்விசிபிள் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ண முடியும். சும்மா அதை கிளிக் பண்ணிக்கிட்டே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இந்த கேமில். ஸோ கர்சர் வந்து இன்விசிபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மினிமைஸ் பண்ணி வச்சுறேன். மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து மேக்ஸிமம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த கேம் ஹெல்ப்பர் ஐக்கான் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது, காணா போயிடும் இந்த இடத்துல இல்லாட்டி. ஸோ விசிபிள் பண்ணுறதுக்கு வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து மேக்ஸிமம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல விசிபிள் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது, மொட்டையாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், எதுவுமே இருக்காது, சும்மா ஓப்பனாக மொட்டையாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும்னா இதில் இல்லை, சைடில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீ கேம்பஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃபயரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீ மேப்பிங் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து கீ மேப்பிங் சர்ச் பண்ணுற போது இந்த ஒரு ஆப்ஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதில் வந்து சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சைட் இருக்கு இல்லையா, இந்த சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே சென்டரில் ஒன்றாந்து வச்சுருக்கேன் சைட்டை. ஒரு சென்டர் இங்கிட்ட பார்த்துக்கோங்க, நல்லா சென்டரில் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் சென்ட்ரல் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் கொடுத்துட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து சேவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஷூட் மோட் ஷார்ட்கட் சொல்லிவிட்டு அதாவது வந்து மவுஸ் வந்து எடுத்து விட்ரும். மவுஸ் வந்து காணாமல் போயிடும். மறுபடியும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மவுஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஆல்ட்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட்டுன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோதான் நண்பா. ஸோ இதுதான் வந்து கீ மேப்பிங் பண்ணுறது இந்த ஒரு கேமுக்கு, பர்டிகுலர் கேமுக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர்னால் எடுத்தோன்னே நீங்கள் இப்போ ஈஸியாக வந்து கீ மேப்பிங் செட் பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இதில் கொடுத்துருக்கும் ஷூட் மோடு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு மவுஸ் வந்து காணா போயிடும். இப்போ வந்து நான் ஆல்ட் எடுத்துகிறேன். இப்போ வந்து மவுஸ் காணா போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த நம்மளோட மவுஸ் வச்சு கர்சர் காணாம போச்சு இல்லையா, இப்போ வந்து உள்ளே வந்து ஷூட்டிங் மோடுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் எப்படி மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுவோமோ அதே போல் வந்து இந்த ஒரு கேமுக்குமே வந்து மவுஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இது எல்லாமே வந்து உங்களோட கீபோர்டில் தான். அதையும் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மறுபடியும் ஆல்ட்டை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மவுஸ் வந்து விசிபிள் ஆகிடும், அன்விசிபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் வந்து அதிகமாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட ஒரு கேள்வி கமெண்டில், இந்த மவுஸோட பிரச்சனை தான் முக்கியமாக. ஸோ அதனால தான் வந்து நம்மள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் நான் சொல்லியிருப்பேன்னு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் ஒரு சின்ன செட்டிங்ஸாக பண்ணி காமிச்சிருக்கிறேன். மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து மேனுவலாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்கிறேன், அதாவது மேலே வந்துட்டு இல்லையா, ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலே, ஸோ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது, டோரை க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து நீங்களே வந்து ஒவ்வொரு கீயாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ வந்து நான் ஹச் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுறதுக்கு ஹச். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களோ, அதாவது கீ மேப்பிங் செட் பண்ணுவீங்களோ அதே போல் தான் வந்து இந்த ஒரு கேமுக்கு வந்து நீங்கள் வந்து கீ மேப்பிங் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு கேம் பற்றி நான் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகணுச்சு அப்படின்னு தெரில. ஸோ இந்த கேம் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த கேமை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த ஒரு கேமில் வந்து இப்படி தான் அந்த கீ மேப்பிங் செட் பண்ணுறது, இப்படி தான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அதிக பேர் தெரியாதவங்க, இந்த கீ மேப்பிங் செட் பண்ண தெரியாதவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மள்ட்ட இந்த வீடியோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.